பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் அனைவரும் கர்த்தரோடு ஜெபிப்போமாக. கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா, எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் தேவனே, கிறிஸ்து இயேசுவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வருடத்தில் 11வது மாதம் முதல் செவ்வாய்க்கிழமை இந்த கூடுகையை எங்களுக்கு நடத்தி தருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இங்கே வந்திருக்கிறவர்கள் அனைவரையும், அனைவர் குடும்பங்களையும், டிவிகளில் பார்க்கிறவர்கள், மொபைல்களில் இணையதளமாக பார்க்கிறவர்கள் எல்லாரையும், எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதித்து ஆசீர்வதியுங்கப்பா. இங்கே பேசுகிற வார்த்தைகளை ஆண்டவரே நீங்கள் என்னோடு இருந்து பேசுங்கப்பா. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமீன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு இன்றைக்கு யோவான் 5வது அதிகாரம் 1 முதல் 15 வசனங்களை வாசிக்கிறதை கேளுங்கள். இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசல் அருகிலே இருந்தது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உருப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாயிருந்தாலும் சொஸ்தமாவான். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றான். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாயிருந்தது. ஆதலால் யூதர்கள் குணமாக்கப்பட்டவனை நோக்கி, இது ஓய்வு நாளாயிருக்கிறதே, படுக்கையை எடுத்துக்கொண்டு போகிறது உனக்கு நியாயம் அல்ல என்றார்கள். அவன் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என்னை சொஸ்தமாக்கினவர் உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று எனக்கு சொன்னார் என்றான். அதற்கு அவர்கள், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று உன்னுடனே சொன்ன மனுஷன் யார் என்று அவனிடத்தில் கேட்டார்கள். சொஸ்தமாக்கப்பட்டவன் அவர் இன்னார் என்று அறியவில்லை. அவ்விடத்தில் ஜனங்கள் கூட்டமாக இருந்தபடியினால் இயேசு விலகி இருந்தார். அதற்கு பின்பு இயேசு அவனை தேவ ஆலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். அந்த மனுஷன் போய் தன்னை சொஸ்தமாக்கினவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தார். யோவான் 5வது அதிகாரத்திலே ஒரு அற்புதம் நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். 38 வருஷம் படுத்த படுக்கையாக பெதஸ்தா குளத்தண்டையிலே படுத்திருக்கிறவனுக்கு இயேசு இங்கே எழுந்து நட என்று சொன்னதும் அவன் நடந்து போகிற அற்புதத்தை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து பெத்லகேமிலே பிறந்தார், எகிப்திலே வளர்ந்தார், 30 வயது வரை நாசரேத்திலே வளர்ந்து அவர் ஊழியம் செய்யும் போது அவர் யோனாவின் வீட்டிலே தங்கியிருந்து கப்பர்நாகூமிலே ஊழியம் செய்கிறார். கலிலேயா பகுதியிலே கப்பர்நாகூமிலே யோனாவின் வீடு. பழைய ஏற்பாட்டில் வருகிற மீன் வயிற்றில் வருகிற யோனா கிடையாது. இது பேதுருவின் தகப்பன் யோனா. அங்கே இருந்து தங்கியிருந்து ஊழியம் செய்யும் போதுதான் இங்கே எருசலேமுக்கு வருகிறார். அந்த எருசலேமுக்கு தேவாலயத்திற்கு வரும்போதுதான் இந்த சம்பவம் நடக்கிறது.
யோவான் 5வது அதிகாரம் 1 முதல் 4 வரை. இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உருப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்திலே இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாயிருந்தாலும் சொஸ்தமாவான். இங்கே யூதருடைய பண்டிகை என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பண்டிகை 7 பண்டிகை உண்டு. பஸ்கா பண்டிகை, புளிப்பில்லா அப்ப பண்டிகை, முதற் பலனின் பண்டிகை, பெந்தேகோஸ்தே பண்டிகை, எக்காலம் ஊதும் பண்டிகை, பாவ நிவாரண பண்டிகை, கூடார பண்டிகை. அப்படி 7 பண்டிகை கர்த்தருடைய பண்டிகை. ஆனால் இங்கே யூதருடைய பண்டிகை இது யூதர்கள் கொண்டாடுகிற அவர்களுக்காக உண்டு பண்ணின பண்டிகை. அதுதான் பூரியம் என்றுள்ள ஒரு பண்டிகை. பூரிமை பற்றி நமக்கு அப்புறம் பார்ப்போம். அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். அந்த பூரியம் பண்டிகைக்கு இயேசு எருசலேமுக்கு போகிறார். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமின் ஆட்டு வாசலிலே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. பெதஸ்தா என்றால் இரக்கத்தின் வீடு. அந்த குளத்தின் பெயர் தமிழில் இரக்கத்தின் வீடு. பெதஸ்தா என்றால் எபிரேய பாஷை, யூதர்களுடைய பாஷை. அங்கே ஆட்டு வாசல் இருக்கிறது. ஆடுகளை பண்டிகை தினத்தன்று பலியிடுவதற்காக வியாபாரம் செய்கிற வாசல் ஆட்டு வாசல். தேவாலயத்தை சுற்றி 12 வாசல்கள் இருக்கும். இது ஆட்டு வாசல். இந்த ஆட்டு வாசல் பக்கத்தில் 5 மண்டபங்கள் இருக்கிறது. இந்த 5 மண்டபங்களிலே குருடர், சப்பானிகள், சூம்பின கையுடையவர்கள், சூம்பின உறுப்புடையவர்கள் எல்லாம் வந்து அங்கே தங்குவார்கள். அங்கே தங்கும்போது தேவதூதன் எப்பாவது ஒரு தடவை வந்து கலக்குவான் அந்த குளத்தை. அதை கலக்கும் போது இந்த நோயாளிகள் யார் எப்பேற்பட்ட வியாதி அவர்களுக்கு இருந்தாலும், மருத்துவத்தால் குணமாகாத நோய், எந்த விதத்திலும் சுகமாகாத நோய், தீராத நோய் இருக்கிறவர்கள் தான் அங்கே வந்து தங்குவார்கள். தேவதூதன் குளத்தை கலக்கும் போது யார் முந்தி அந்த குளத்தில் பாய்ந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் சுகமாகும். எப்பேற்பட்ட நோய், எந்த நோய், தீராத நோயாக இருந்தாலும் எந்த நோயும் முதலில் அந்த குளத்தில் விழுகிறவனுக்கு, குதிக்கிறவனுக்கு சுகமாகும். 5வது அதிகாரம் 5 முதல் 7 வசனம். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனிதன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். 38 வருஷம் நோய்வாய்ப்பட்டவன் படுத்த படுக்கையாக அந்த பெதஸ்தா குளத்தின் அருகிலே படுத்திருக்கிறான். அவனை இயேசு பார்க்கிறார். அவனை பார்த்து, நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்கிறார். அதற்கு வியாதியஸ்தன் சொல்கிறான், என்னை கொண்டு இந்த குளத்தில் விடுவதற்கு யாருமே இல்லை. என்னால் அந்த குளத்தில் போகவும் முடியாது தேவதூதன் கலக்கும் போது. நான் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறேன் என்று இயேசுவோடு சொல்கிறான். இவன் படுத்த படுக்கையாய் 38 வருடம் இருக்கிறான். நாம் 5வது இதே அதிகாரத்தில் 14வது வசனம். அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு
இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். இவனுக்கு ஆண்டவர் சுகமாக்கி கொடுக்கிறார். இவன் உடனே தேவாலயத்துக்கு போகிறான். அங்கே தேவாலயத்தில் வைத்து இயேசு இந்த 38 வருஷம் வியாதியஸ்தன் சுகமானவனை பார்த்து சொல்கிறார், இனி நீ உனக்கு அதிகம் கேடு வரும்படி பாவம் செய்யாதே. அவன் 38 வருடம் படுத்த படுக்கையாக இருக்க காரணம் அவனுடைய பாவம். பாவம் ஒரு மனிதனை உயர்வான நிலைக்கு வர செய்யாது. சிலர்கள் படுத்த படுக்கையாக கோமா ஸ்டேஜில் இருப்பார்கள். பாவம் என்று சொல்கிறது பல ரீதிகளில் வரும். பல சம்பவங்களிலே ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் சம்பவிக்கும் பாவம். சிலருக்கு செய்கிற தொழில் ஒன்றும், எந்த தொழில் தொடங்கினாலும் தொழில்கள் எல்லாம் நஷ்டத்தில் போகும். எந்த தொழிலும் அவங்களுக்கு லாபமாக வராது. எந்த தொழிலினாலும் அவர்கள் குடும்பத்தை ஆசீர்வாதமாக நடத்த முடியாது. தொடர்ந்து ஒவ்வொரு தொழில்களாக செய்து பார்ப்பார்கள், தொழிலில் வளர முடியாது. அது ஒரு பாவம். படிப்பார்கள், படித்துவிட்டு படிப்புக்கேற்ற வேலை கிடைக்காமல் அலைந்து கொண்டிருப்பார்கள். அது ஒருவித பாவம். பாவம் பல விதத்திலும் ஒரு மனிதனை நேரிடச் செய்கிறது. பாவம் செய்கிற மனிதன் படர முடியாது, உயர முடியாது, வளர முடியாது. ஏதோ பிறந்தோம், ஏதோ வளர்ந்தோம் என்று சொல்லி தன் வாழ்க்கையை முடித்து மரணமடைந்து போகிறான். ஆதாமை நான் பார்க்கும்போது, ஆதாமை கடவுள் சிருஷ்டித்தார். சிருஷ்டித்து அவனுக்கு நல்ல ஞானத்தை கொடுக்கிறார். அவனுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து அவனுக்கு இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளையும் ஆண்டவர் உண்டு பண்ணுகிறார். ஆண்டவர் உண்டு பண்ணி எல்லாவற்றுக்கும் பேரிட சொல்கிறார். எல்லாவற்றுக்கும் பேரு இந்த ஆதாம் போடுகிறான். எல்லாத்துக்கும் பேரிட்டவன் இந்த ஆதான். ஆனால் அதை திருப்பி அறிய வேண்டிய ஞானமும் இந்த ஆதாமுக்கு இருக்கிறது. ஆனால் ஆதாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத பாவம் செய்ததினால், ஆதியாகமம் 4வது அதிகாரம் 17வது வசனம், அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன்னிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். ஆதாம் பாவம் செய்ததினாலே அவனை ஆண்டவர் சபிக்கிறார். எலியா, தீர்க்கதரிசி எலியா, அவனுடைய சீசன் எலிசா கேட்கிறார், நீங்கள் செய்ததை விட 2 மடங்கு ஆசீர்வாதம் நான் அற்புதம் செய்ய வேண்டும் என்று எலியாவோடு கேட்கிறார். எலியா 7 அற்புதங்களை செய்தவர். எலிசா 14 அற்புதங்களை செய்கிறான். ஆனால் எலிசாவின் சீடன் கேயாசியோ ஒரு அற்புதமும் செய்யவில்லை. சீரிய தேசத்து நாகமான் குஷ்டரோகம் தீர எலிசாவை பார்த்து வந்து, எலிசா யோர்தானிலே போய் மூழ்கி 7 தரம் மூழ்கு, நீ சுகமாவா என்று சொல்கிறார். ஆனால் அந்த நாகமானிடத்திலிருந்து எலிசா காணிக்கை வாங்கவில்லை. அந்த காணிக்கையை இந்த கேயாசி பின்னாடி போய் காணிக்கையை வாங்குகிறான். பண ஆசை, கேயாசிக்கு பண ஆசை. அவனுக்கு குஷ்டரோகம் பிடிக்கிறது. அவன் ஒரு அற்புதமும் செய்யவில்லை. அவன் வளரவில்லை, அவன் படரவில்லை, அவன் உயரவில்லை. யூதாஸ் காரியத்தை நாம் பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்துவின் 12 சிஸ்டர்களில் ஒருவன் யூதாஸ் காரியத்து. அவன் இயேசுவை காட்டிக் கொடுக்க 30 வெள்ளிக்காசுக்காக காட்டிக் கொடுக்கிறான். பண ஆசை அவனை பிடிக்கிறது. அவன் ஆண்டு கொண்டு செத்து போகிறான். இயேசுவின் மற்ற சீசர்கள் 11 பேரும் சிங்காசனத்திலே இன்று பரலோகத்திலே வீற்றிருக்கிறார்கள். சிம்சோனை நாம் பார்க்கும்போது, சிம்சோன் நியாயாதிபதிகள் 14வது அதிகாரம் 1 முதல் 3 வரை வாசிக்கிறேன். சிம்சோன் திம்னாத்துக்கு போய் திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டு திரும்ப வந்து தன் தாயையும்
தகப்பனையும் நோக்கி, திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்தியில் ஒரு பெண்ணை கண்டேன், அவளை எனக்கு கொள்ள வேண்டும் என்றான். அப்பொழுது அவன் தாயும் அவன் தகப்பனும் அவனை நோக்கி, நீ போய் விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தரிடத்தில் ஒரு பெண்ணை கொள்ள வேண்டியது என்ன? உன் சகோதரன் குமாரத்திகளிலும் எங்கள் ஜனம் அனைத்திலும் பெண் இல்லையா என்றார்கள். சிம்சோன் தன் தகப்பனை நோக்கி, அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள், அவளையே எனக்கு கொள்ள வேண்டும் என்றான். சிம்சோன் இஸ்ரவேல் தேசத்திலே தான் கோத்திரத்திலே மனோபாவுக்கும் மனைவிக்கும் தூதனானவர் மூலம் முன்னறிவிக்கப்பட்டு பிறந்தவன் தான் இந்த சிம்சோன். அவன் நசரேய விரதமாக வளர்க்கப்பட வேண்டும். அவனை தலையிலே சவர கத்தி படக்கூடாது, தலைமுடி வெட்டக்கூடாது, திராட்சரசத்தினால் உண்டான எதுவும் அவன் சாப்பிடக்கூடாது, தீட்டானது ஒன்றுமே அவன் புசிக்கக்கூடாது. அவன் பரிசுத்தமாக வாழ வேண்டும். ஆனால் அவன் பரிசுத்தமாக வாழவில்லை. தாய் தகப்பனுக்கு அவன் கீழ்ப்படியாமல் திம்னாத்திலே போய் பெலிஸ்தருடைய குடும்பத்திலே பெண் கொள்ள வேண்டும் என்று அங்கே தாயாரையும் தகப்பனாரையும் கொண்டு போகிறான். போகிற வழியில் திராட்சை தோட்டங்கள் வருகிற இடத்தில் தாய் தகப்பனை விட்டு தனியாக போகும்போது ஒரு சிங்கத்தை காண்கிறான். ஆட்டுக்குட்டியின் வாயை கிழித்தது போல அந்த சிங்கத்தை அப்படியே கிழித்து கொலை பண்ணுகிறான். அவ்வளவு பலத்தை ஆவியானவர் அவனுக்கு கொடுத்திருக்கிறார். 14வது நியாயாதிபதிகள் 5, 6, 7. அப்படியே சிம்சோனும் அவன் தாயும் தகப்பனும் திம்னாத்துக்கு போக புறப்பட்டார்கள். அவர்கள் திம்னாத் யூர் திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்தபோது இதோ கொர்த்திக்கிற பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அது ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல் கிழித்து போட்டான். ஆனாலும் தான் செய்ததை அவன் தன் தாய் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. அவன் போய் அந்த பெண்ணோட பேசினான். அவள் சிம்சோனின் கண்ணுக்கு பிரியமாக இருந்தாள். சிம்சோன் பரிசுத்தமாக தீட்டில்லாதவனாக அவன் நசரேய விரதத்தோடு வாழ வேண்டியவன், இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரிக்க வேண்டியவன். அவன் பாவ இச்சையில் போய் கண்ணுக்கு இனிமையானவளை பார்த்து போகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். 8வது 9வது வசனம். சில நாளைக்கு பின்பு அவன் அவளை விவாகம் பண்ண திரும்பி வந்து சிங்கத்தின் உடலை பார்க்கிறதற்கு வழி விலகி போனான். இதோ சிங்கத்தின் உடலுக்குள்ளே தேனீ கூட்டமும் தேனும் இருந்தது. அவன் அதை தன் கைகளில் எடுத்து சாப்பிட்டு கொண்டே நடந்தான். தாய் தகப்பனிடத்தில் வந்து அவர்களுக்கும் கொடுத்தான். அவர்களும் சாப்பிட்டார்கள். ஆனாலும் தான் அந்த தேனை சிங்கத்தின் உடலிலே எடுத்ததை அவர்களுக்கு அறிவிக்கவில்லை. இறந்து போன ஒரு மிருகத்தை அவன் கையால் தொடக்கூடாது, அது தீட்டு. அவன் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறான். நியாயாதிபதிகள் 13:14 வசனத்தை நாம் வாசிக்கும் போது, திராட்சை செடியிலே உண்டாகிறது ஒன்றும் சாப்பிடாமலும் திராட்சை ரசமும் மதுபானமும் குடியாமலும் தீட்டானது ஒன்றும் புசியாமலும் நான் அவளுக்கு கட்டளையிட்டதை எல்லாம் கை கொள்ள கடவுள் என்றார். அவள் தாய் கர்ப்பத்தில் இருக்கும் போதே தாயானவளும் பரிசுத்தமாக வாழ வேண்டும். இவன் வயிற்றில் இருக்கும்போது தேவன் முன்குறித்து தூதனானவர் மனோபாவின் மனைவியிடத்தில் பேசிதான் இந்த சிம்சோனை பிறக்க வைக்கிறார். தேவனுக்கு பிரியமாக வாழ, தேவனுடைய கட்டளைகளின்படி வாழ, அவருடைய தீர்மானத்தின்படிதான் இங்கே சிம்சோன் பிறக்கிறார். 15வது அதிகாரம் 15வது வசனம். உடனே அவன் ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை கண்டு தன் கையை நீட்டி அதை எடுத்து அதனாலே 1000 பேரை கொன்று போட்டான். பெலிஸ்தியர்கள் இவனுக்கு விரோதமாகிறார்கள். அங்கே திம்னாத்திலே போய் பெண் கொள்ள வேண்டும் என்று போகிறான். அங்கே போய் ஒரு விடுகதையை அறிவிக்கிறான். விடுகதையை அறிவித்து 30 பேருடைய அவர்களை கொன்று போடுகிறான். இந்த சம்பவங்கள் எல்லாம் நடக்கிறது. இது நீங்கள் இந்த நியாயாதிபதிகள் 13, 14, 15, 16 அதிகாரங்களை வாசிக்கும் போது தெரியும். அங்கே பெலிஸ்தருக்கும் இந்த சிம்சோனுக்கும் பகை வருகிறது. அவர்கள் 1000 பேர் சேர்ந்து இவனை அடிக்க வருகிறார்கள், கொலை பண்ண வருகிறார்கள்.
இந்த சிம்சோன் கழுதையின் தாடை எலும்பை வைத்து 1000 பேரை கொல்லக்கூடிய தேவனுடைய ஆவியினால் பலத்தினால் இவன் நிறைந்தவனாக நாம் காணப்படுகிறோம். 16வது அதிகாரம் 1வது வசனம். பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவரிடத்தில் போனான். பிறகு காசாவுக்கு போகிறான். அங்கேயும் போய் ஒரு வேசியை பார்க்கிறான். இந்த திருமணம் அவனுக்கு நடக்கவில்லை. திம்னாத்திலே அந்த திருமணம் நடக்கவில்லை. ஒரு பாவம் மனிதன் செய்யும் போது முதல் ஒரு சிறிய பாவத்தை செய்வான். அந்த பாவம் அவனுக்கு ஆசீர்வாதங்கள் தடை வரும். ஆசீர்வாதங்கள் வராது அந்த பாவத்தினால். இதுதான் இந்த உலகத்தில் நம்மத்தியில் நமக்கு நடந்து கொண்டிருக்கிற காரியம். அங்கே காசாவுக்கு ஒரு வேசியிடத்தில் போவான். இந்த பெலிஸ்தர்கள் எல்லாம் இரவு வேளையில் அவன் வீட்டிலே இருக்கிறான் என்று பதிவிருப்பார்கள். பதிவிருக்கும் போது இவன் அந்த நடு ராத்திரி அந்த ரெண்டு நிலைகளையும் வாசல்களையும் பெயர்த்து கொண்டு எபிரோனுக்கு போவான். காசாவிலிருந்து எபிரோனுக்கு 60 கிலோமீட்டர் தூரம் பெயர்த்து கொண்டு அந்த தோளில் சுமந்து கொண்டு போகக்கூடிய பலன் இந்த இவனுக்கு இருக்கிறது. சிம்சோனுக்கு அவ்வளவு பலத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆனால் இவன் அதை நல்ல முறைக்கு அதை பயன்படுத்தவில்லை. இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரிப்பதற்காக இவன் நடத்தாமல் இவன் பாவ இச்சைகளில் விழுகிறான். பாவ இச்சைகளிலே விழுகிறான். 16வது அதிகாரம் 3வது வசனம். சிம்சோன் நடுராத்திரி மட்டும் படுத்திருந்து நடுராத்திரில் எழுந்து பட்டணத்து வாசல் கதவுகளையும் அதன் 2 நிலைகளையும் பிடித்து தாழ்பாளோட கூட பேர்த்து தன் தோளின் மேல் வைத்து எபிரேனுக்கு எதிரே இருக்கிற மலையின் உச்சிக்கு சுமந்து கொண்டு போனான். 4வது வசனம். அதற்கு பின்பு அவன் சோரேக் ஆற்றங்கரையில் இருக்கிற தெலிலாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரியோடு சிநேகிதமாயிருந்தான். அதன் பிறகு போகிறான் தெலிலாளோடு சேரேக் நதிக்கரையிலே. எங்கே திம்னாத்தில் போகிறான் முதல்ல, அடுத்து காசாவுக்கு போகிறான், இப்போது சேராக் என்ற இடத்திலே அங்கே போய் தெலிலாளோடு போகிறான். தெலிலாளோடு போகிறதை நாம் பார்க்கிறோம். 16வது அதிகாரம் 17வது வசனம். தன் இருதயத்தை எல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி சவகரன் கத்தி என் தலையின் மேல் படவில்லை. நான் என் தாயின் கர்ப்பத்தில் பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயன் நானவன். என் தலை சிரைக்கப்பட்டால் என் பலம் என்னை விட்டு போகும். அதனாலே நான் பலட்சியமாகி மற்ற எல்லா மனுஷரை போலும் ஆவேன் என்று அவளிடத்தில் சொன்னான். அவள் 3 தடவை இவனிடத்தில் கேட்டு 3 தடவை பெலிஸ்தர்கள் வருகிறார்கள், இவனை கட்டி போடுகிறார்கள், பல விதத்தில் இவனை துன்புறுத்துகிறார்கள். என்றாலும் அவளுடைய வார்த்தைக்கு அவளுடைய பேச்சுக்கு இவன் இணங்கி இவனுடைய பலன் எதனால் வருகிறது என்று உண்மையை அந்த தெலிலாளோடு கூறுகிறான். தெலிலாளோ பண ஆசை பிடித்தவள். இந்த பெலிஸ்தருடைய 5 தேசத்திலிருந்து 5 அதிபதிகளும் 1100 வெள்ளிக்காசு வைத்து 5500 வெள்ளிக்காசை கொடுக்கலாம் என்று சொல்லுவார்கள். அன்றைக்கு 5500 வெள்ளிக்காசு என்று சொன்னால் இன்றைக்கு நம்ம இந்திய பண மதிப்புப்படி 600 கோடி ரூபாய். அவள் இந்த சிம்சோனை நேசிக்கவில்லை. இவன் அவளை நேசிக்கிறான். ஆனால் அவளிடத்தில் இவன் உண்மையை சொல்லுகிறான். சவரக்கத்தை என் தலையில் பட்டு முடியெல்லாம் திரைத்தால் என்னுடைய பலன் போகும், நான் சாதாரண மனிதன் ஆவேன் என்று. அந்த பெண்ணிடம் உண்மையை சொல்லாதனால் அவன் பெலிஸ்தரை வரவழைத்து தலையை சிரைத்து தூங்கிக்கிட்டு இருக்கும் போது தலையை சிரைத்து இவன் பெலிஸ்தர் வரும்போது இவனுடைய பலன் குன்றி போகும். இவனை பிடித்து விலங்கிட்டு கண்ணை குருடாக்கி அங்கே சிறைச்சாலையை மாவரைக்கிறான். எப்படிப்பட்ட ஒரு சிம்சோன் பாருங்கள். பாவ சிற்றின்பங்களுக்காக விழுந்து அவன் தன் சரீர பலத்தை இழந்து அவன் இந்த பெலிஸ்தியர் முன்பில் அவன் மரித்து போகிறதை நாம் இந்த பாடம் மூலம் நாம் கண்டு கொள்ளலாம். 16வது அதிகாரம் 21வது வசனம். பெலிஸ்தர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்கு போட்டு சிறைச்சாலையை மாவரைத்து கொண்டிருக்க வைத்தான். சிங்கத்தை தனி ஆளாக நின்று கொல்லுகிறவன், 1000 பேரை தனி ஆளாக நின்று ஒரே இடத்தில் அடித்து கொல்லுகிறவன், ஒரு பட்டணத்தின் ஒரு வீடை பெயர்த்து இன்னொரு தேசத்துக்கு கொண்டு போகக்கூடிய பலசாலி இங்கே பாவத்தினால் ஒன்றுமில்லாமல் இழந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 24வது அதிகாரத்திலே வாசிக்கும் போது
ஈசாக் என்ற ஒரு மனிதனை நாம் பார்க்கிறோம், ஆபிரகாமுடைய மகன். அவனும் இவனை மாதிரி ஆபிரகாமோடு தூதனானவர் வந்து பேசி அதன்படி கிடைத்த பிள்ளைதான் இந்த ஈசாக்கு. ஆனால் ஈசாக்குக்கு திருமணம் செய்யும் போது ஆபிரகாம் வேலைக்காரன் எலெயாசாரை கொண்டு மெசொப்பொத்தாமியா தேசத்துக்கு போய் அங்கே போய் என் குலத்தில் பெண் கொண்டு வர வேண்டும் என்று எலெயாசாரை அனுப்பி, எலெயாசார் அங்கே நாகோரின் மகளை ரெபேக்காளை அழைத்து கொண்டு லாபானின் சகோதரி ரெபேக்காளை அழைத்து கொண்டு வருகிறான் கானான் தேசத்துக்கு. மெசொப்பொத்தாமியா தேசத்திலிருந்து இந்த எலெயாசார் தனி ஆளாக போய் இதை கொண்டு வருகிறான். ஈசாக்கு பெண் பார்க்க போகவில்லை. அந்த பெண்ணை ஈசாக்கு திருமணம் பண்ணி அவனுக்கு கிடைக்கிற பிள்ளைதான் யாக்கோபு. யாக்கோபின் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அதிலிருந்து யூதா கோத்திரத்திலிருந்து வந்தவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவன் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படுகிறான். பெற்றோர் சொல்லுகிற பெண்ணை மணமுடிக்கிறான். அவனுடைய வம்சம் விருத்தியாகிறது. நாம் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து வாலிப பிள்ளைகளை பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து வாழும்போதுதான், பெற்றோருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து வாழும்போதுதான் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். அங்கே சிம்சோன் பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவனாக இருந்தான். அவன் ஒன்றுமில்லாமல் அழிந்து போகிறதையும் நாம் பார்க்கிறோம். யோசேப்பை குறித்து நாம் பார்க்கும்போது ஆதியாகமம் 39வது அதிகாரம் 7 முதல் 9 வரை வசனத்தை வாசிக்கிறேன். சில நாள் சென்றபின் அவனுடைய எஜமானின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு என்னோட சைனி என்றாள். அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகளில் யாதொன்றையும் குறித்து என் ஆண்டவன் விசாரியாமல் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்புவித்திருக்கிறார். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். அங்கே பாவம் செய்கிற சூழ்நிலை யோசேப்புக்கு வருகிறது. யோசேப்பு அங்கே பேசுகிறார், நான் தேவனுக்கு விரோதமாக இந்த பாவம் செய்கிறது எப்படி? ஒரு பாவம் நாம் செய்யும் போது அது தேவனுக்கு விரோதமாக நாம் செய்கிறது. யோசேப்பு அங்கே இருந்து போகிறான், ஜெயிலுக்கு போகிறான். ஜெயிலில் போயிருந்து அவன் முறுமுறுக்கவில்லை. அவன் தேவனை நம்பி இருக்கிறான். அவன் எகிப்து தேசத்திலே உயர்த்தப்படுகிறான். எகிப்து தேசத்திலே பெரிய அதிகாரியாக உயர்த்தப்படுகிறான். லட்சக்கணக்கான ஜனங்கள் உணவு பஞ்சம் வரும்போது அவர்களுக்கெல்லாம் உணவு கொடுக்கிறான். தன் குடும்பத்தாரை 70 பேரை கொண்டு வந்து கானான் தேசத்திலிருந்து எகிப்து தேசத்திலே கோசேன் நதிக்கரையிலே அவர்களுக்கு தங்க இடம் கொடுத்து அவர்களுக்கு வாழ்வு கொடுக்கிறான். தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யாததினால்தான் அவன் வளர்கிறான், அவன் படர்கிறான், அவன் உயர்கிறான், உயர்ந்த அதிகாரியாக மாறுகிறான். அந்த இடத்தில் அவன் பாவம் செய்திருந்தால் அவன் இந்த சிம்சோனை போல அழிந்து போயிருப்பான். பாவம்தான் மனிதனுடைய எல்லா கஷ்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் காரணம். அன்பானவர்களே, பெதஸ்தா குளத்தில் இருந்தவரை பார்க்கும்போது அவனுடைய பாவம் அவனை முடக்கி போட்டது. பெதஸ்தா குளத்தில் இருக்கிறார், 38 வருஷம் படுத்த படுக்கையில் இருக்கிறார். அது அவனுடைய பாவம் அவனை முடக்கி போட்டது. யோவான் 5வது அதிகாரம் 7வது வசனம். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இன்றைக்கெல்லாம் சந்தர்ப்பவாதிகள் மிகுந்த உலகம், எல்லாமே சந்தர்ப்பவாதிகள். நம்மளை பழக வேண்டும் என்று சொன்னால், நம்மளை ஏதாவது ஆதாயம் கிடைக்கும் என்று சொன்னால் தான் ஒரு மனிதர்கள் பழகுவார்கள். ஆதாயம் இல்லை என்று சொன்னால், அவனால் பிரயோஜனம் இல்லை என்று சொன்னால் அவனை அங்கே ஒதுக்குவார்கள். அவனுக்கு சுகமில்லாமல் ஆகும்போது அவனை பார்க்க யாருமே இருக்க மாட்டார்கள், யாரும் அவனுக்கு உதவி செய்ய மாட்டார்கள். இது சந்தர்ப்பவாதமான உலகம். ஏரோது ராஜாவை நான் பார்க்கும்போது சாஸ்திரிகள் போய் இங்கே ராஜா பிறந்திருக்கிறார் என்று சொல்கிறார்கள். ஏரோது ராஜா பயப்படுகிறார். அப்போது என்னுடைய ராஜ பதவி பறிபோகுமோ, இனி ஒரு ராஜா எழும்ப போகிறாரோ என்று சொல்லி
அவன் சிறு பிள்ளைகளை எல்லாம் கொலை பண்ணுகிறான். வரலாற்றிலே படிக்கும்போது அவனுடைய மகனையும் அவன் கொலை செய்கிறான். பதவிக்காக தன் மகனையே கொலை செய்கிற காலம் இது. காயின் ஆபேலை குறித்து நாம் பார்க்கும்போது ஆபேலுடைய காணிக்கையை தேவன் அங்கீகரிக்கிறார். காயினுடைய காணிக்கையை அங்கீகரிக்கவில்லை. காயினுக்கு பொறாமை மூலம் ஆபேலை கொலை பண்ணுகிறார். யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்பை மீதியானியர்களுக்கு விற்று போடுகிறார்கள். பொறாமையினால் விற்று போடுகிறார்கள். அங்கேயும் இந்த யோசேப்பு தரிசனம் காண்கிறான் 17 வயதிலே. இதை தாய் தகப்பன் சகோதரனிடத்தில் சொல்கிறான். இந்த சகோதரர்கள் பொறாமையினால் மீதியானியர்களுக்கு விற்று போடுகிறதை நாம் காண்கிறோம். லூக்கா 15வது அதிகாரம் 13 முதல் 16 வரை. சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூரதேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைபடத் தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவரிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. ஒருவனுக்கு பெரிய பணக்காரனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். இளைய குமாரன் என்ன செய்கிறான்? தன் ஆஸ்தியை பிரித்து கொண்டு போகிறான். அந்த ஆஸ்தியை எல்லாம் நண்பர்களோடு ஊதாரித்தனமாக செலவிடுகிறான். அடுத்து அவனுடைய காசு தீர்ந்து போகிறது. காசு தீர்ந்து போனதுக்கு அப்புறம் அவன் பன்றி மேய்க்கிற வேலை கொடுக்கிறார்கள். அங்கேயும் பன்றிக்கு கொடுக்கிற அந்த தவிடு அவனுக்கு கிடைக்காமல் அவன் அங்கே தகப்பனாரிடத்தில் சொத்தை பிரித்து கொண்டு அங்கே பாவம் செய்ததினால் அவன் அங்கே உணவுக்காக கஷ்டப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆபிரகாமும் ஈசாக்கும் அவர்கள் மனைவிகளை பிற தேசங்களுக்கு பஞ்சம் வரும்போது பிற தேசத்துக்கு போகும்போது அந்த பிற தேசத்திலே ராஜாவிடத்தில் இவர்கள் என் சகோதரி என்று சொல்கிறார்கள். மனைவியை சகோதரி என்று சொல்லி அங்கே விற்று போடுகிறார்கள். அவர்களுடைய உயிரை பாதுகாப்பதற்காக. நீங்கள் ஆதியாகமம் பகுதிகள் படித்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு நாம் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, புருஷர்களாக இருந்தாலும் சரி, எல்லாமே இன்றைக்கு சந்தர்ப்பவாதமாக எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏதோ ஒரு ஆதாயத்திற்காக, ஒரு வருமானத்திற்காக, ஒரு ஆஸ்திக்காகத்தான் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த 38 வருஷம் நோய்வாய்ப்பட்டிருக்கிற மனிதன் அவன் இயேசுவை தேடி போகவில்லை. இயேசு அவனை தேடி போகிறார். இயேசு அவனை தேடி போகிறதை நாம் பார்க்கிறோம். பெதஸ்தா குளத்தண்டையிலே படுத்த படுக்கையாக இருக்கிறவனை இயேசு தேடி போகிறார். இயேசுவிடத்திற்கு கப்பர்நாவுக்கு இந்த நோயாளி அங்கே தேடி போகவில்லை. இயேசு நல்லவர், அவர் நல்லவர், அவர் வல்லவர். நாம் இயேசுவோடு ஜெபித்து இயேசுவுக்கு பிரியமாக வாழும்போது இயேசு நமக்கு நன்மைகளை செய்வார். நமக்கு இயேசு இருந்தால் போதும், ஒன்றைக்கும் கவலைப்பட வேண்டிய தேவை இல்லை. எல்லாம் இயேசு நடத்துவார். நாம் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் இயேசுவோடு ஜெபம் பண்ணி எந்த பிரயோஜனமுமே கிடையாது. இயேசுவோடு நாம் விசுவாசமாக வாழும்போது தான் இயேசு நமக்கு நன்மைகளை செய்வார். 1 சாமுவேல் 15வது அதிகாரத்தில் சவுலை நமக்கு பார்க்கும்போது அங்கே சாமுவேலை கொண்டு கர்த்தர் பேசுவார். அந்த அமலேக்கியர்களை, ஆண்களையும் பெண்களையும் குழந்தைகளையும் பிள்ளைகளையும் மிருக ஜீவன்களையும் எல்லாம் கொண்டு போட வேண்டும் என்று. ஆனால் சவுல் அங்கே போய் ஆகாகியனை பிடித்து கொண்டு வருவார். நல்ல தரமான ஆடு மாடுகளை எல்லாம் பிடித்து கொண்டு வருவார். இது தேவனுக்கு பிரியமில்லாமல் இருந்து மனஸ்தாபப்படுகிறார். சாமுவேல் போகிறார். சாமுவேல் போகும்போது இந்த ஜனங்களை திருப்திப்படுத்ததான் நான்
இந்த ஆகாகையும் இந்த ஆடு மாடுகளையும் பிடித்து கொண்டு வந்தேன் என்று. ஜனங்களை நாம் திருப்திப்படுத்தக்கூடாது, நாம் கர்த்தரையே நாம் திருப்திப்படுத்த முடியும். ஆகாக் என்று சொன்னால் அவன் ஒரு மனிதன் அல்ல. ஆகாக் என்று சொன்னால் அது ராஜ பரம்பரை. அவன் ராஜ பரம்பரையில் உள்ள அவன் அந்த அரண்மனையில் உள்ள முழுவது பேரையும் அந்த ராஜாக்களை அவன் குடும்பத்தாரையும் இங்கே சவுல் கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் 2 சாமுவேல் 1வது அதிகாரம் 2 முதல் 10 வரை வாசிக்கும் போது 2 சாமுவேல் 1வது அதிகாரம் 2 முதல் 10 வரை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். 3ஆம் நாளிலே ஒரு மனுஷன் சவுலின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு தன் தலைமேல் புழுதியை போட்டுக்கொண்டு தாவீதினிடத்தில் வந்து தரையிலே விழுந்து வணங்கினான். தாவீது அவனை பார்த்து, நீ எங்கே இருந்து வந்தாய் என்று கேட்டதற்கு அவன், இஸ்ரவேலின் பாளையத்திலிருந்து தப்பி வந்தேன் என்றான். தாவீது அவனை பார்த்து, நடந்த செய்தி என்ன சொல் என்று கேட்டதற்கு அவன், ஜனங்கள் யுத்தத்தை விட்டு முறிந்தோடி போனார்கள், ஜனங்களில் அநேகம் பேர் விழுந்து மடிந்து போனார்கள், சவுலும் அவர் குமாரனாகிய யோனத்தானும் மடிந்தார்கள் என்றான். சவுலும் அவன் குமாரனாகிய யோனத்தானும் மடிந்து போனது உனக்கு எப்படி தெரியும் என்று தாவீது தனக்கு அதை அறிவிக்கிற வாலிபனிடத்தில் கேட்டதற்கு அந்த வாலிபன், நான் தற்செயலாய் கில்போவா மலைக்கு போனேன். அப்பொழுது இதோ சவுல் தம்முடைய ஈட்டியின் மேல் சாய்ந்து கொண்டிருந்தார். இரதங்களும் குதிரை வீரரும் அவரை தொடர்ந்து நெருங்கினார்கள். அவர் திரும்ப பார்த்து என்னை கண்டு கூப்பிட்டார். அதற்கு நான் இதோ இருக்கிறேன் என்றேன். அப்பொழுது அவர், நீர் யார் என்று என்னை கேட்டார். நான் அமலேக்கியன் என்று சொன்னேன். அவர் என்னை நோக்கி, நீ என்னென்னையில் கிட்ட வந்து நின்று என்னை கொண்டு போடு, என் பிராணன் முழுதும் இன்னும் போகாததினால் எனக்கு வேதனையாய் இருக்கிறது என்றார். அப்பொழுது நான், அவர் விழுந்த பின்பு பிழைக்க மாட்டார் என்று நிச்சயித்து அவரண்டையில் போய் நின்று அவரை கொன்று போட்டேன். இங்கே நாம் ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். அமலேக்கியரை முழுவதும் கொண்டு போட கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் ஆகாகியன் ஒரு கூட்டத்தாரை கொண்டு வருகிறார், உயிரோடு தப்ப விடுகிறான். இங்கே 1 சாமுவேல் 31வது அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது பெலிஸ்தருக்கும் சவுலுக்கும் யுத்தம் நடக்கிறது. யுத்தம் நடக்கும்போது பெலிஸ்தர்கள் நெருக்குகிறார்கள். நெருக்கும்போது அவனுடைய 3 மகன்களையும் அவனுடைய 3 மகன்களையும் கொண்டு போடுகிறார்கள். சவுலின் குமாரனாகிய யோனத்தானையும் அமினதாபையும் மல்கி சூகாவையும் வெட்டி போட்டார்கள். 3 குமாரர்களை சவுலின். அதன் பிறகு சவுலால் தப்ப முடியாது. அப்போது ஆயுததாரி என்று சொன்னால் யுத்தத்திற்கு ராஜாவுக்குள் ஆயுதங்களை வைத்திருக்கிறவன் தான் ஆயுததாரி. அந்த ஆயுததாரியோடு கேட்பான், நீ என்னை கொன்று போடு, அவர்கள் என்னை நிந்திக்க கூடாது, அவர்கள் பிடித்தால் என்னை பரிகாசத்து என்னை ஊர் கம்பத்தில் எல்லாம் கெட்டி போடுவார்கள், நீயே என்னை கொண்டு போடு என்று. ஆயுததாரி முடியாது என்று ஓடுவான், நான் செய்ய மாட்டேன் என்று. அப்போது இந்த சவுல் ஒரு ஈட்டியை அப்படியே தரையிலே ஊனி இவன் அப்படியே குதிப்பான். ஆனால் அவனுடைய உயிர் போகாது. உயிர் போகாததின் காரணத்தினால் அங்கே தற்செயலாக அமலேக்கியன் என்ற இளைஞன் அங்கே செல்கிறான். இவன் தாவீதோடு பேசுகிறான். அப்போது நீ என்னை கொண்டு போடு, அவர்கள் என்னை கொண்டு போகாதபடி, அவர்கள் கையிலிருந்து நான் இறந்து போகாதபடி நீ உன் கையிலிருந்து இறந்து போகிறேன் என்று சொல்லி கொன்று போட சொல்கிறான். அந்த வாலிபன் அமலேக்கியன் சவுலை கொன்று போடுகிறான். நாம் எதை விட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறாரோ அதை நாம் விட வேண்டும். மதுபானம் குடிக்கிறதா, அதை நாம் விட வேண்டும். இல்லை என்றால் அந்த மதுபானம்தான் நம்மளை கொல்லும். சினிமா பார்க்கக்கூடாதா, சினிமாவை பார்க்கக்கூடாது, இல்லை என்றால் அதுதான் கொல்லும். நாம் சினிமாவுக்கு அடிமையாகவும் சினிமாவை போல் வாழணும் என்று ஆசைப்படுவோம். நம்முடைய மைண்ட் எல்லாம் சினிமாவிலே தான் போகும். சினிமாவை பார்த்து பார்த்து அதே போல் வாழணும் என்று ஆசைப்பட்டு நம் கர்த்தருக்கு பிரியமில்லாமல் தூரம் போவோம். நாம் பாவத்தில் விழுவோம். அடுத்து நம் பாவம் நம்மளை மரித்து போக வைக்கும். பீடி சிகரெட்டு குடிக்கிறதா, அதை நாம் பிடிக்கக்கூடாது. நாம் நுரையீரல் பாதிக்கப்பட்டு இறந்து போவோம். கர்த்தர் எதை விட சொல்கிறாரோ அதை நாம் விட்டு கர்த்தருக்கு பிரியமாக நாம் வாழும்போதுதான் நாம் யோசேப்பை போல நாம் ஆசீர்வாதமாக நாம் வாழ முடியும். யோவான் 5வது
அதிகாரம் 8வது 9வது வசனம். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாக இருந்தது. அவனுக்கு எண்ணெய் பூசவில்லை, எந்த மருத்துவமும் செய்யவில்லை. ஆனால் எழுந்து நட என்று ஒரு வார்த்தையை சொன்னதும் அந்த 38 வருஷம் நோயாளி இருந்தவன் விசுவாசத்தோடு எழுந்து நடந்து போகிறான். விசுவாசமாக எழுந்து நடந்து போகிறான். விசுவாசம்தான் வாழ்க்கை. அன்பானவர்களே, விசுவாசம் இல்லாமல் கிறிஸ்தவராக இருந்து எந்த பிரயோஜனமுமே இல்லை, எந்த ஆசீர்வாதமுமே கிடைக்காது. நாம் அதனால் எஸ்தர் 9வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கிறேன். ராஜாவின் வார்த்தையின்படியும் அவனுடைய கட்டளையின்படியும் செய்யப்படுகிறதற்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே. அந்த நாளிலே தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. இங்கே நாம் ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். காரியம் மாறுதலாக முடியும், நம்முடைய ஜெபம் மாறுதலாக முடியும். அப்படிதான் இந்த எஸ்தர் அதிகாரத்திலே நாம் இங்கே பார்க்கிறோம். அதை பற்றி நான் கொஞ்சம் பேசுகிறேன். நீங்கள் விசுவாசமாக வேண்டும், தேவனிடத்தில் விசுவாசமாக வேண்டும். விசுவாசமாக இருந்தால் நீங்கள் எதை ஜெபித்து கேட்டாலும் அதை கர்த்தர் நமக்கு தந்து உதவுவார் என்றுதான் இந்த எஸ்தர் அதிகாரம் நமக்கு உணர்த்துகிறது. அகாஸ்வேரு ராஜா இருந்தார். எஸ்தர் அதிகாரத்தை பார்க்கும்போது அவர் ஒரு கோபக்கார அரசர். அவர் பெரிய 127 தேசங்களை ஆட்சி செய்கிறார். இந்தியா முதல் எத்தியோப்பியா வரை 127 தேசங்களை அரசாளுகிற ஒரு அரசனாக அகாஸ்வேரு ராஜா இருக்கிறார். அவருடைய மனைவி வஸ்தி. இவர் 127 தேசத்தில் உள்ள தேசாதிபதி, முக்கியமான நபர்களை எல்லாம், முக்கியமான அதிகாரிகளை எல்லாம் வரவழைத்து 180 நாள் விருந்து செய்கிறார். அவர்களுக்கு விருந்து கொடுக்கிறார். கடைசியில் 7 நாள் அவர்களுக்கு 7 நாள் ஒரு சிறப்பான விருந்து கொடுக்கிறார். முக்கியமானவர்களுக்கு, அதிலிருந்து முக்கியமானவர்களுக்கு ஒரு சிறப்பான விருந்து கொடுக்கிறார். இவர் விருந்திலே பொன் பாத்திரங்கள், மது குடிக்கிறது பொன் பாத்திரங்கள் எல்லாம் பொன்னால் நிறைந்திருக்கிறது. 187 நாள் விருந்து படைக்கணும் என்று சொன்னால் இவன் பெரிய செல்வ செழிப்புள்ள ஒரு அரசனாக நாம் இங்கே பார்க்கிறோம். 7வது நாள் நிறைவடையும் போது இவன் மதுபானத்தின் மயக்கத்தினால் தன் மனைவி வஸ்தியை நடனமாட அழைக்கிறான். அவள் வரமாட்டேன், எல்லாருடைய முன்பில் நான் நடனமாக நான் வரமாட்டேன் என்று சொல்கிறாள். இந்த வஸ்தி பாபிலோன் தேசத்திலே நேபுகாத் நேச்சரின் பேரன் பெல்சாத்சேருடைய மகள் தான் இந்த வஸ்தி. ஆனால் அவன் கோபமடைகிறான். அடுத்து இவனுக்கு வேறு பெண் கேட்டு இவன் அடுத்து வேறு பெண்களை பார்த்து இவன் எஸ்தர் என்றுள்ள ஒரு பெண்ணை திருமணம் செய்கிறாள். அவளுடைய பெயர் அக்சாள். எபிரேய மொழியிலே அவள் அக்சாள், இங்கே தமிழிலே எஸ்தர் என்று இங்கே எழுதப்பட்டுள்ளது. அவளை திருமணம் செய்து அவன் வாழ்கிறான். வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அங்கே அரண்மனையில் வாசல் காவல்காரனாக முருதகாய் என்று ஒருத்தன் அங்கே இருக்கிறான். இந்த முருதகாய்க்கு முருதகாயின் சிறிய தகப்பனுடைய மகள்தான் இந்த எஸ்தர். இவர்கள் யூதயா தேசத்திலிருந்து கிறிஸ்துவுக்கு முன் 596வது வருடத்திலே எகோனியாவை சிறைபிடித்து கொண்டு போகும்போது இவர்கள் சிறைப்பட்டு போகிறார்கள். அந்த சிறைப்பட்டு போனவர்களுடைய 3வது தலைமுறையினர் தான் இவர்கள். இது நடக்கிற சம்பவம் கிறிஸ்துவுக்கு முன் 478வது வருடம். 586வது வருடத்திலே சிறையிருப்பிலே இருந்து யூத இனங்கள் எல்லாம் பாபிலோன் தேசத்திலே இருந்து யூதயாவுக்கு போக வேண்டும். ஆனால் எல்லாரும் போகவில்லை. சிலர் அங்கே பூமிகள் வாங்கி வீடு கட்டி அங்கே வியாபாரம் தொழில்கள் செய்து அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதிலே இருந்து வருகிறவர்கள் தான் இந்த முருதகாயும் இந்த எஸ்தரும். முருதகாய் காவல்
காக்கிறவனாக, அரண்மனையில் காவல் காக்கிறவனாக ஒரு நல்ல ஒரு வேலை அவனுக்கு இருக்கலாம். ஆனால் எஸ்தர் ராஜாவுக்கு மனைவியாக இருக்கிறார். அங்கே ஒரு ஆமான் என்று அமலேக்கிய இனத்திலிருந்து ஒரு ஆகாகியனாக ஆமான் அங்கே ராஜாவுக்கு கீழே வேலை பார்த்து கொண்டிருக்கிறவனை ராஜா அகாஸ்வேரு ராஜா இவனுக்கு சகல தேசத்துக்கும் ராஜாவுக்கு அடுத்து ஒரு பெரிய ஒரு அதிபதியாக உருவாக்குகிறான். பதவி உயர்வு கொடுக்கிறான். எப்படி பாபிலோன் தேசத்திலே பாபிலோனியர் காலத்திலும் தரியு காலத்திலும் தானியேல் ஒரு பெரிய உயர்ந்த அதிகாரியாக இருந்தது போல, எகிப்து தேசத்திலே யோசேப்பு உயர்ந்த அதிகாரியாக இருந்தது போல இங்கே ஆமான் உயர்ந்த அதிகாரியாக இருக்கிறான். அப்போது ஆமான் அந்த அரண்மனை வாசலை கடக்கும் போதும் வரும்போதும் இந்த மொர்தெகாய் வணக்கம் கொடுக்க மாட்டான். மற்றவர்கள் எல்லாம் வணக்கம் கொடுப்பார்கள். அப்போது மற்றவர்கள் கேட்பார்கள், நீ ஏன் வணக்கம் கொடுக்கவில்லை என்று. நான் என் ஆண்டவருக்கு தான் வணக்கம் கொடுப்பேன், மற்றவர்களுக்கு யாருக்கு நான் வணக்கம் கொடுக்க மாட்டேன் என்று சொல்கிறான். இவன் ஒரு யூதன் என்று சொல்கிறான். இதை ஆமான் கேள்விப்படுகிறான். இந்த மொர்தெகாயை மட்டும் நமக்கு கொலை செய்தால் அற்பகாரியம் என்று எண்ணி இந்த 127 தேசங்களிலும் பரவி இருக்கிற மொத்த யூதர்களையும் கொலை செய்ய வேண்டும் என்று அவன் திட்டம் போட்டு அகாஸ்வேரு ராஜாவிடத்தில் வந்து, உங்களுக்கு நான் 10,000 வெள்ளிக்காசை தருகிறேன், நீங்கள் இந்த யூதர்களை எல்லாம் கொலை செய்ய வேண்டும் என்று சொல்கிறான். உடனே அகாஸ்வேரு ராஜா தன் கையில் இருந்த மோதிரத்தை எடுத்து ஆமான் கையில் கொடுக்கிறான். அந்த மோதிரம் என்றால் சீல். ஒரு அரச சட்டம் நிறைவேற்றப்பட்டு அந்த சட்டத்தை அதில் சீல் கொண்டு ஒரு கவர் பண்ணி அடிக்கும் போது அந்த முத்திரை வேணும். அந்த முத்திரை இருந்தால்தான் அது ராஜாவின் அதிகாரம் பெற்ற கட்டளை பெற்ற நகல் என்று தெரியும். 127 தேசங்களுக்கும் அனுப்புகிறான். முதல் மாதம் ஆபிப் மாதம். ஆபிப் மாதத்திலே 13ஆம் தேதி எல்லா தேசங்களுக்கும் இந்த நகல் போகிறது. யூதர்கள் எல்லாம் கலங்குகிறார்கள். சூசான் அரண்மனை கலங்குகிறது. பாரசீகர்களின் அரண்மனை சூசான் அரண்மனை. இந்த அரண்மனையிலே தான் மொர்தெகாய், ஆமான், அகாஸ்வேரு ராஜா, எஸ்தர் எல்லாம் இருக்கிறார்கள். சூசான் அரண்மனை கலங்குகிறது. மொத்த 127 தேசத்துள்ள யூதர்கள் கலங்குகிறார்கள். எல்லாம் நாம் மடிந்து போகிறோமே என்று சொல்லி அவர்கள் எல்லாம் கலங்கிக் கொண்டு இருக்கிறார்கள். அப்போதுதான் மொர்தெகாய் சொல்வான் எஸ்தரை பார்த்து, அகாஸ்வேரு ராஜாவுக்கு மனைவியாக எஸ்தர் இருக்கிறாள், நீ இப்போது போய் ராஜாவிடத்தில் இதை சொல்லி நமக்கு இந்த சட்டத்தை மாற்ற வேண்டும். ஒருவேளை இந்த யூதருக்கு ரட்சிப்பு வரத்தான் நீ இந்த ராஜாவுக்கு மனைவியாக இருக்கலாம். இந்த சட்டத்தை ரத்து செய்யவில்லை என்றால் யூதர்கள் அனைவரும் இறந்து போவார்கள், அதில் நீயும் இறந்து போவாய். இல்லை என்றால் கர்த்தர் இன்னொரு ஆளை வைத்து இதை நடத்துவார் என்று மொர்தெகாய் நம்பிக்கையோடு விசுவாசமாக இருக்கிறான். மொர்தெகாயின் விசுவாசத்தை நாம் இந்த பாகத்தை இந்த பகுதியை படிக்கும்போது நாம் அறிந்து கொள்ளலாம். அப்போதுதான் எஸ்தர் சொல்வாள், நான் செத்தாலும் சாகிறேன், நான் ராஜாவிடத்திற்கு போகிறேன், ஆனால் ராஜா செங்கோல் நீட்டவில்லை என்றால் என்னை கொன்று போடுவார் என்று இங்கே எஸ்தர் சொல்கிறார். நீங்கள் 3 நாள் யூதர்கள் எல்லாரும் நீங்கள் குடும்பமாக இந்த தேசத்திலே 127 தேசத்திலே வாழ்கிறவர்கள் நீங்கள் உபவாசம் இருந்து 3 நாள் இரவும் பகலும் ஜெபியுங்கள். நானும் என் தாதிமாருமாக சேர்ந்து ஜெபிக்கிறோம். தாதிமார் என்று சொன்னால் அவளுடைய வேலைக்காரர்கள், ராஜ அரண்மனையிலே அந்த புறத்திலே இருக்கிற வேலைக்காரர்கள். நாங்கள் சேர்ந்து ஜெபிக்கிறோம், இரவும் பகலும் 3 நாள் ஜெபிக்கிறோம். இந்த எஸ்தர் அடிமையான போன ஒரு குடும்பத்தில் பிறந்தவள். அவளுக்கு பண வசதி இல்லாதவள். ஆனால் அவள் சிறு பிராயத்திலிருந்தே ஜெபித்தவளாக இருக்கிறாள். அந்த ஜெபம்தான் அவளை அகாஸ்வேரு ராஜாவுக்கு 127 தேசத்துக்கும் அரசாளுகிற ஒரு ராஜாவுக்கு அவள் மனைவியாக வருகிறாள். அவள் ஜெபத்திலே அவளுக்கு நம்பிக்கை இருக்கிறது, ஜெபத்திலே அவளுக்கு விசுவாசம் இருக்கிறது. அவர்கள் 3 நாள் அல்லும் பகலும் தண்ணீர் குடியாமலும் புசியாமலும் அவர்கள் ஜெபித்தார்கள். ஆனால் அப்போதுதான் இங்கே
யூதனானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் அமைகிறது. காரியம் மாறுதலாய் அமைகிறது. யூதர்கள் எல்லாம் கொலை செய்யப்பட வேண்டும். சட்டம் நிறைவேறுகிறது. ஒரு அரசன் போட்ட சட்டத்தை மாற்ற முடியாது. அப்படி உள்ள சூழ்நிலையிலே தான் அங்கே ஜெபம் 3 நாள் அல்லும் பகலும் உபவாசமாக தேவனோடு விசுவாசித்து ஜெபித்ததனால் காரியம் மாறுதலாக அமைகிறது. எஸ்தர் ராஜாபுரத்துக்கு போகும்போது எஸ்தர் மகாராணியே, உனக்கு என்ன வேண்டும்? ராஜ்யத்தில் பாதி வேண்டுமா என்று கேட்கிறார். இல்லை, நான் இன்றைக்கு ஒரு விருந்து வைக்கிறேன், இதை நீங்கள் நம்ம விருந்துக்கு நீங்கள் ஆமானையும் கொண்டு வர வேண்டும் என்று அவள் அன்றைய தினம் ஒன்றும் கேட்கவில்லை. ஏன் கேட்கவில்லை? அன்றைய தினம் உடனடியாக கேட்டால் ராஜா அவருடைய மனசை பற்றி அறிய முடியாது, ராஜா என்ன செய்கிறார் என்று அறிய முடியாது. அதனால் அன்று அவள் ஒன்றுமே பேசவில்லை. நாளையும் நான் விருந்து வைக்கிறேன் வாருங்கள் என்று சொல்லி மறுநாள் இந்த ஆமான் வருவான். அன்று இரவு, ஒரு நாள் முந்தின நாள் இரவு இந்த ராஜாவுக்கு தூக்கம் வராது. அப்போது நாளாகம புஸ்தகத்தை எடுத்து படிக்க சொல்வான். நாளாகம புஸ்தகத்தை அங்கே இருக்கிறவர்கள் வாசிக்கும் போது 2 பேர் ராஜாவை கொலை செய்ய வகை தேடுவார்கள். அப்போது அதை மொர்தெகாய் அதை தடுத்து அந்த கொலை ராஜாவை கொலை செய்யாமல் பாதுகாக்கிறார். இதை நாளாகம புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. ஆனால் ராஜாவுக்கு அன்று வரை தெரியாது. அந்த 2 பேர் பிக்தான் தேரேசு. ராஜா கேட்பார் உதவியாளர்களிடம் இருந்து, அவனுக்கு ஏதாவது கனம் பண்ணினீர்களா என்று. இல்லை, ஒன்றுமே செய்யவில்லை என்று. அப்போதுதான் ஆமான் இங்கே வருகிறான். காரியம் மாறுதலாக அமைகிறது. ஆமானோடு கேட்கும்போது, ராஜா கனம் பண்ணுகிற மனுஷனை என்ன செய்ய வேண்டும், எப்படி நடத்த வேண்டும் என்று ஆமானிடத்தில் கேட்கும்போது, ஆமான் தற்பெருமையாக என்னைத்தான் செய்ய நினைக்கிறார் என்று ஆமான் நினைத்து ஆமான் சொல்லுகிறான், ராஜா கனம் பண்ணுகிறவனை ராஜா செல்கிற குதிரையில் அமர்த்த வேண்டும், அவனுக்கு ராஜா உடுக்கிற வஸ்திரத்தை உடுக்க வேண்டும், ராஜா முடியை அலங்கரிக்க வேண்டும், ராஜாவை போல உருவாக்கி அவனுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செய்து நகர வீதியில் உலாவ வேண்டும் என்று. உடனே நீ மொர்தெகாய்க்கு அப்படியே செய் என்று சொல்கிறான். மொர்தெகாயை கொலை பண்ணுவதற்கு 75 அடி உயரத்திலே தூக்கு மரத்தை கொண்டு வருகிறான். ஆனால் இந்த ஆமான் மொர்தெகாயை நகர வீதியெல்லாம் உலாவ விட்டு வீட்டிற்கு சென்றவுடன் அதன் அவனுக்கு செய்தி போகிறது, இங்கே விருந்துக்கு ராஜா கூப்பிடுகிறார், வர வேண்டும் என்று. இவன் விருந்துக்கு வருகிறான். வரும்போது, எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு வேண்டுதல் என்ன, நீ சொல் என்று கேட்கிறார் ராஜா. எங்களுக்கு சிறையிருப்பிலும் நாங்கள் வாழ்வோம், அடிமையாகவும் வாழ்வோம், எங்கள் இனத்தையே கொல்ல ஒருவன் பார்க்கிறான், எங்கள் இனத்தையே அழிக்க பார்க்கிறான் என்று. அது யார்? இந்த துஷ்ட ஆமான் தான் என்று எஸ்தர் சொல்வாள். உடனே ஆகாஸ்வேரு ராஜாவுக்கு கோபம் வரும். அவர் அப்படியே வெளியே தோட்டத்திற்கு உலாவ போவார். இந்த ஆமான் கட்டிலே படுப்பான் பயந்து. ராஜா திரும்பி வரும்போது எஸ்தரை பலாசங்கம் பண்ணுகிறது போல அவனுக்கு கண்ணுக்கு தெரியும். உடனே ராஜா சொன்னவுடன் அவன் தலையை மூடி அவனை எடுத்து மொர்தெகாய்க்கு கொலை பண்ண தூக்கிலே உண்டாக்கின அந்த தூக்கு மரத்திலே இந்த ஆமானை தூக்கி போடுவார்கள். எஸ்தர் சொல்வார், யூதர் இனங்களை எல்லாம் அழிக்க வேண்டும் என்று. உடனே உத்தரவு கொடுக்கப்படும். மொர்தெகாய் எல்லா தேசங்களுக்கும் 127 தேசங்களுக்கும் 3வது மாதத்திலே உத்தரவு பிறப்பிக்கப்படும். 3வது மாதம் உத்தரவு பிறப்பிக்கப்படும். சீலான் மாதம், எபிரேய யூதர்களுடைய மாதம் 3வது மாதம் சீலான் மாதம். அந்த மாதத்திலே 13ஆம் தேதி உத்தரவு எல்லா தேசத்துக்கும் போகிறது. இந்த அமலேக்கியர் முழுவதையும் யூதர்கள் கொல்ல வேண்டும், அப்படி உத்தரவு. சட்டம் மாறுகிறது, காரியம் மாறுதலாக அமைகிறது. அது விசுவாசத்தினால் உள்ள ஜெபம். 3 நாள் உபவாசமாக இருந்து ஜெபித்த ஜெபம். தனி நபராக எஸ்தர் ஜெபிக்கவில்லை, மொர்தெகாய் தனி மனிதனாக ஜெபிக்கவில்லை. இந்த யூதர்கள் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கிறார்கள். 3 நாள் உபவாசமாக ஜெபிக்கிறார்கள். நாம் அதே போல ஒரு குடும்பத்தில் ஜெபித்தால் நாம் ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொன்னால் குடும்பத்தில் அனைவரும் சேர்ந்து ஜெபிக்க வேண்டும். ஒரு நபர் மட்டும் ஜெபித்தால் ஆசீர்வாதம் வராது. தேவனை விசுவாசித்து
நம்முடைய குடும்பத்தில் அனைவரும் சேர்ந்து 1 மணி நேரம் ஒதுக்கி நாம் ஜெபித்தால் தேவன் நமக்கு எல்லாம் ஆசீர்வாதமாக்கி நாம் என்ன ஜெபிக்கிறோமோ என்ன கேட்கிறோமோ நமக்கு தருவார். இது உண்மை. இந்த வேதத்திலிருந்து நாம் பார்த்து கொள்ளலாம். ஆனால் அவர்களுடைய கடைசி மாதம், ஆதார் மாசத்திலே கடைசி மாதம், ஆபீப் மாதம் முதல் மாதம் 13ஆம் தேதி யூதர்களை கொல்வதற்கு சட்டம் நிறைவேற்றப்பட்டு 127 தேசத்துக்கு அனுப்பப்படுகிறது. அதன் பிறகு மூன்றாவது மாதம் சிலான் மாசத்திலே இந்த அமலேக்கியர்களை எல்லாம் சட்டம் இயற்றப்பட்டு அவர்களை கொல்ல அனுப்பப்படுகிறது. ஆனால் கடைசி மாதம் ஆதார் மாதத்திலே இந்த அமலேக்கியர் அனைவரையும் கொல்ல வேண்டும், யூதர்கள் எல்லாம். ஆனால் இவர்களுக்கு யூதர்கள் அல்லாதவர்களும் யூதர்களோடு சேருகிறார்கள். ஆனால் மிலிட்டரி யூதர்களுக்கு பக்கம், அரசாங்க அதிகாரிகள் யூதர்களுடைய பக்கம். எல்லாரையும் 13ஆம் தேதி கொலை செய்து ஒரே நாள் கொலை செய்கிறார்கள். அமலேக்கியர் முழுவதும், ஆமானுடைய சந்ததி அமலேக்கியர் முழுவதும் எல்லாரையும் வதம் பண்ணுகிறார்கள். இந்த ஆமானுடைய 10 குமாரர்களையும் தூக்கிலிடுகிறார்கள். மனைவி சீரேசையும் கொலை பண்ணுகிறார்கள். மொத்த பேரும் எல்லா அமலேக்கியர் முழுவதும் அழிந்து போகிறார்கள். அடுத்து அந்த கடைசி மாதம், ஆதார் மாதம் கடைசி மாதத்திலே 14-15ஆம் தேதி தான் இந்த பூரீம் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இந்த பூரீம் பண்டிகைக்கு தான் யோவான் 1வது அதிகாரம் 1வது வசனத்தில் இயேசு இந்த பூரீம் பண்டிகை அன்றுதான் எருசலேமுக்கு வருகிறதையும் நாம் பார்க்கிறோம். காரியம் மாறுதலாக அமையும். ஜெபம் தேவனை விசுவாசித்து நாம் குடும்பமாக ஜெபிக்கும் போது காரியம், நாம் என்ன காரியத்தில் நாம் தோல்வியாக இருக்கிறோம், என்ன காரியம் நாம் ஆசீர்வாதத்தை இழந்து கொண்டிருக்கிறோம். முதலில் நாம் பாவத்தை விட்டு விலக வேண்டும். அடுத்து நாம் விசுவாசமாக வர வேண்டும். பாவத்தை விட்டு விலகி நாம் விசுவாசமாக தேவனோடு நாம் ஜெபிக்க வேண்டும். அப்போஸ்தலர் 10வது அதிகாரம், அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 43வது வசனம், பாவ மன்னிப்பை பற்றி நாம் பார்ப்போம். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள் என்றான். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் பாவம் செய்யாமல், பாவத்தை விட்டு விலகி, பாவம் செய்கிறவர்கள் பாவத்தை விட்டு விலகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது அங்கே நமக்கு நன்மைகள் நடக்கிறதை நமக்கு இங்கே பார்க்கிறோம். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள் என்றான். 9வது அதிகாரம் சவுல், 9வது அதிகாரத்தை நாம் இங்கே சவுலை பார்ப்போம். 20வது வசனம், தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். தாமதமின்றி கிறிஸ்தவர்களை கொண்டு குவித்துக் கொண்டிருக்கிறான். வீடு வீடாக தேடி கொண்டு குவித்துக் கொண்டிருக்கிறான் சவுலானவன். ஆனால் அவன் ஆண்டவராகிய கிறிஸ்துவை இயேசுவை ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பு பெற்று அவன் தேவாலயங்களிலே போய் பிரசங்கிக்கிறவனாக நாம் காணுகிறோம். என்னையும் நான் ஒரு சாட்சி சொல்லுகிறேன். ஏன் சொல்லுகிறேன் என்றால், இந்த வேதம் உண்மை, இந்த வேதத்தில் நடக்கிறது தான் உண்மை, இந்த வேத வசனம் உண்மை என்று நீங்கள் நம்ப வேண்டும். எபிரேயர் 11வது அதிகாரம் 1வது வசனம், விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. நம்ம விசுவாசம் என்னன்னு சொன்னால், நம்ம கண்ணால் காணல கடவுளை. இந்த வேதத்தில் நடந்ததுன்னு நம்ம கண்ணால காணல, இதை எழுதியிருக்கிறதுன்னு நம்ம கண்ணால காணல. ஆனால் நம்ப வேண்டும். நம்பி இந்த வேதத்தின்படி நாம் வாழ வேண்டும். நானும் ரொம்ப ஒரு மதுபானம் குடித்த மனிதனாக இந்த பகுதியில் நான் வாழ்ந்தவன். 38 வருஷம் நோயாளிய மாதிரி 22 வருடம் நான் அடிக்கடி மதுபானங்களை குடித்து நான் ரொம்ப இந்த சமுதாயத்தில் கெட்ட பெயர் வாங்கி இந்த 38 வருஷ நோயாளியைப் போல நான் வாழ்ந்தவன். 98வது வருடத்தில் நான்
பாவம் செய்ததனால் மதுபான குடிக்காரனாக மாறுகிறேன். 2001வது வருடத்தில் நான் பார் தொடங்குகிறேன். பார் தொடங்கும் போது நினைத்தேன், இனி என்னுடைய வாழ்க்கை ஜெகபொகான நல்ல பெரிய லெவலில் நான் வெல்லாம் என்று. 2002வது வருடத்தில் எங்கள் சர்ச்சில், இப்போது நாங்கள் போய் வருகிற சர்ச்சில் பில்டிங் கட்டி நிறைவு வருகிறது, பிரதிஷ்டை பண்ணுகிறார்கள். அப்போது எல்லாரை விட அதிகமான ரூபாய் செலவு செய்து அந்த எல்லாரும் எங்கள் சர்ச்சு உறுப்பினர்கள் அதிக ரூபாய் செலவு செய்தேன் என்று எங்கள் செக்ரட்டரி தான் சொன்னார். அம்பித்துரை சார் சொன்னார், நீங்கள் தான் அதிகமாக செலவு பண்ணியிருக்கிறீர்கள் என்று. எனக்கு எல்லாமே தெரியாது. நான் செலவு செய்தேன். எதற்கு செய்தேன்? தேவனிடத்திலிருந்து எனக்கு ஆசீர்வாதம் வேண்டும் என்று. ஆனால் ஆசீர்வாதம் கிடைக்கவில்லை. பார் தொடங்கினதும் ஆசீர்வாதம் வரும் என்று நினைத்தேன். தேவாலயம் கட்டி கொடுத்ததும் ஆசீர்வாதம் வரும் என்று நினைத்தேன். 2002வது வருடத்தில் எங்கள் கொடுங்குளம் செங்கல் சுள்ளையில் 200 பேர் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். 200 பேர் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். 8 செட்டு செங்கல் அறுப்பு நடக்கும். ஒரு நாள் கையினால் செய்யக்கூடிய 40,000 செங்கல் ப்ரொடக்ஷன் ஆகும். 200 பேர் நம்முடைய ஊர் வேலைக்காரர்கள். காலையிலே வரிசையாக வருவார்கள், ஆண்களும் பெண்களும் எல்லாம். அப்போது பெண்கள் அதிகமான பேர் வேலைக்கு வருவார்கள். ஆனால் 2002வது வருடம் ஒரு ஓண பண்டிகைக்கு என்னால் ஒரு 10,000 ரூபாய் எங்கெல்லாம் போய் கேட்டு பார்த்தேன். யாருமே எனக்கு தரவில்லை. யாருமே எனக்கு உதவவில்லை. யாருக்குமே எனக்கு படி கூட கொடுக்க முடியவில்லை. 200 வேலை ஆட்களும் என்னை விட்டு பிரிந்து போகிறார்கள். அவ்வளவு நான் கஷ்டத்தில் மாட்டுகிறேன். பாவத்தை செய்ததினால், பாவ தொழில் செய்ததினால், இயேசுவுக்கு பிரியமில்லாத காரியத்தை டிவைன்ஸ் என்று பேரை போட்டு நான் செய்கிறேன். இந்த சவுல் இங்கே எப்படி கொலை செய்தானோ, கிறிஸ்தவர்களை கொலை செய்தது போல தான் நான் இந்த தப்பை நான் பண்ணியிருக்கிறேன். எனக்கு தெரியாது. 2011வது வருடத்தில் எங்கள் சர்ச்சைக்கு மிஷன் வீடு தேவைப்படுகிறது. நான் மிஷன் வீடு கட்டி கொடுத்தேன். நான் கொடுத்ததெல்லாம் கர்த்தர் என்னோடு இருந்து நடத்தினார். அதனாலும் எனக்கு ரட்சிப்பு வரவில்லை. ஒரு நாள் மது குடித்து 4-5 நாட்களாக குடித்து என் உடம்பு விரைக்கிறது. என்னை கொண்டு மது குடிக்கிறது பழக்கம் நிற்கக்கூடிய மருத்துவமனைக்கு கொண்டு சேர்க்கிறார்கள். நான் அங்கேருந்து ஓடலாம் என்று பார்த்தால் ஓட முடியவில்லை. கேட்டை எல்லாம் பூட்டி போடுகிறார்கள். 3 நாள் தாண்டி தான் எனக்கு சுய நினைவு வருகிறது. 15 நாள் அங்கே நான் ட்ரீட்மெண்ட் பண்ணினேன். ஆனால் கொஞ்ச நாள் வந்துதான் நான் குடிப்பழக்கம் இல்லாமல் வாழ்ந்தேன். கொஞ்ச நாள் மீண்டும் குடித்தேன். 2017வது வருடத்திலே நான் இந்த வேதத்தை வாசித்தேன். இந்த வேதத்தை நாம் படிப்போம் என்று வாசித்தேன். அப்போதுதான் லேவியராகமம் பகுதி வரும்போது மோசேயோடு கர்த்தர் பேசுகிறார். அப்போது என்னிடம் பேசினது போல இருந்தது. நான் செய்கிறதெல்லாம் பாவமா என்று அப்போது நான் உணர்கிறேன். பார் தொழிலை நிறுத்துகிறேன். இனி நமக்கு பார் தொழில் வேண்டாம். கணவனும் மனைவியும் ஒரே அட்ரஸ் இருந்தால் மட்டும் ரூம் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறேன். ஆனால் கர்த்தருக்கு நான் கீழ்ப்படிந்து அந்த பாவத்தை விட்டு விலகின நிமித்தம்தான் 2018 நான் சினிமா பார்த்தேன். காலா கடைசி படம். சினிமா பார்க்கக்கூடாமல் ஆண்டவர் என்னை ஆக்கினார். டை போடாமல் ஆக்கினார். எந்த கோவில்களிலும் குருசடிகளிலும் போய் விக்கிரகங்களை வணங்காமல் ஆக்கினார். என்னை பரிசுத்தப்படுத்தினார் ஆண்டவர். 3 வருஷமாக பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறது போல நான் கீழ்ப்படிய தொடங்க ஒவ்வொரு காரியத்திலும் நான் அவருக்கு கீழ்ப்படிய இந்த வேதத்தை வாசித்து அவருடைய வார்த்தைகளையும் கேட்டு என்னோடு இருந்து பரிசுத்தப்படுத்தி தான் 2020வது வருடம் செப்டம்பர் 7ஆம் தேதி என்னோடு இருந்து கர்த்தர் பேசினார். அதன் பிறகு ஒவ்வொரு மாதமும் என்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருந்தார். 1 வருஷம் ஆகும்போது என்னை தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்க சொன்னார். நான் தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தேன். வீட்டிலும் ஹோட்டலிலும் செங்கல் சுளையிலும் 3 மெசேஜ் கொடுக்க சொன்னார். கொடுத்தேன். இந்த சவுல் பவுலாகி தேவாலயங்களில் பிரசங்கித்தது போல இங்கேயும் பிரசங்கிக்க சொன்னார். இந்த வேதம் உண்மையா இல்லையா சொல்லுங்கள். உங்கள் கண் முன்னாடி தான் நான் வாழ்ந்தேன். இப்போது நான் எப்படி வாழ்கிறேன்? என்னை பரிசுத்தப்படுத்தினார். நான் நினைத்த வாழ்க்கை ஆண்டவர் தந்திருக்கிறார். அது தேவனுக்கு பிரியமாக பாவத்தை விட்டு விலகும் போதுதான். நான் பிறரை பரிகாசம் பண்ணுகிறதும் பாவம்தான். சிலர் பிறரை எப்போதும் பரிகாசம் பண்ணிக்கொண்டே இருப்பார்கள். அந்த பாவம் நம்ம வீட்டுக்கு பிற்காலத்தில் வரும்.
பொறாமை எரிச்சலோடு வாழ்வார்கள். பிறரை பார்த்து எப்பொழுதும் பொறாமை எரிச்சலோடு இருப்பார்கள். அதுவும் நமக்கு பாவம்தான். பாவம் பல வழிகளில் பாவம். இந்த பாவங்களை விட்டு விலகும் போது, நாம் குடும்பமாக நாம் ஜெபிக்கும் போது, பரிசுத்தமாக வாழும்போது, நாம் என்ன கேட்கிறோமோ அதை தேவன் தர வல்லவராய் இருக்கிறார். மத்தேயு 21வது அதிகாரம் 22வது வசனம். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். மத்தேயு 21வது அதிகாரத்தில் 22வது வசனம் இப்படி சொல்கிறது. இந்த வேத வசனம் எல்லாம் உண்மை, ஒன்றுமே இதில் தவறு கிடையாது. எல்லா வார்த்தையும் உண்மையான வார்த்தை. நீங்கள் என்னை கண்டு மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். நான் உங்கள் முன்பில் ஒரு சாட்சியாக இருக்கிறேன். இதையெல்லாம் எல்லாரும் என்று சொல்ல மாட்டார்கள். அவர்கள் பிறரை பார்த்து வெட்கப்படுவார்கள். எனக்கு ஒன்றும் வெட்கப்பட வேண்டிய தேவையில்லை. எனக்கு இங்கே மனிதர்கள் யாரும் எனக்கு உதவ மாட்டார்கள். எனக்கு அது தெரியும். எனக்கு இயேசுதான் எனக்கு உதவுவார். அன்றன்றுள்ள தேவைகளை எனக்கு இயேசு சந்திக்கிறார். யாருமே எனக்கு உதவ மாட்டார்கள் என்று தெரியும். எனக்கு அதனால் எந்த மனிதர்களை பற்றி கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. நான் இயேசுவுக்கு உண்மையாக வாழ வேண்டும். என்னை இயேசு நடத்துகிறார். இதை நீங்கள் உணர வேண்டும். நம்முடைய பகுதி பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விலகி எல்லாரும் ஆசீர்வாதமாக குடும்பமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று தெரிந்துதான் நான் இந்த கூடுகையை நடத்துகிறேன். இயேசுவுடைய நாமம் உயர வேண்டும், அவருடைய புகழ வளர வேண்டும் என்றுள்ள உண்மையும், எல்லோரும் அவருக்கு பிரியமாக வாழ வேண்டும், எல்லா குடும்பங்களும் ஆசீர்வாதமாக வாழ வேண்டும் என்றுதான் நான் இந்த கூடுகையையும், கர்த்தர் என்னோடு இருந்து இங்கே இவர்கள் சொன்னது போல ஆவியானவர் என்னோடு இருந்து பேசுகிறார். ஆமீன். நாம் எல்லோரும் அனைவரும் நாம் எழும்பி கர்த்தரோடு ஒன்று ஜெபிப்போமாக. கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த கூடுகையை ஆண்டவரே எங்களோடு இருந்து நடத்தி தந்ததற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே இங்கே வார்த்தைகளை நீர் என்னோடு இருந்து பேசினதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா நீர் பெரியவர் அப்பா. நீர் இரக்கமுள்ளவர் அப்பா. ஆண்டவரே நீர் எங்களை பாதுகாக்குகிறவர். ஆண்டவரே எங்களுக்கு நன்மை செய்கிறவர் அப்பா. நாங்கள் ஜெபிக்கும் போது எங்களுக்கு எவை தேவையோ அதை தந்து உதவுகிற ஆண்டவரே நீர் பெரியவர். நீர் பெரியவர் அப்பா. நீர் பெரியவர் பெரியவர் பெரியவர். இங்கே நாம் காரியம் மாறுதலாய் ஆனதை நாம் காண்கிறோம். ஆண்டவரே காரியம் மாறுதலாய் அமைந்ததை பார்க்கிறோம் எஸ்தர் அதிகாரத்திலே. ஆண்டவரே இந்த யூத இனங்கள் எல்லாம் அழிந்து போகக்கூடிய நேரத்தில் எஸ்தரும் மொர்தெகாயும் யூதர்கள் இணைந்து ஜெபித்த போது அங்கே அவர்களை கொல்ல நினைத்தவர்களை, அவர்களை உயிர்களை பழிவாங்க நினைத்தவர்களை அழித்து போட்டீரே அப்பா. அப்பா காரியம் மாறுதலாக கண்டீரே அப்பா. காரியங்களை மாறுதலாக்குகிற கர்த்தாவே, 38 வருஷமாக நோய்வாய்ப்பட்டிருந்தவனை கர்த்தாவே நீங்கள் தேடி சென்று அவனுக்கு யாரும் உதவுவதற்கு யாரும் இல்லை என்று, அவனுக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்று, அவனை எந்த மருத்துவத்தாலும் குணப்படுத்தாமல் 38 வருஷமாக அவன் படுத்தபடுக்கையாக இருக்கிறதை நீங்கள் கண்டு அப்பா அவனை சொஸ்தமாக்கி அவனை நடந்து போக சொன்ன போது அவன் தேவாலயத்தில் போய் ஆண்டவரே அவன் உடனடியாக தேவாலயத்தில் போக அவன் செய்தானே. ஆண்டவரே உம்மை விசுவாசிக்கிறவர்கள் அனைவரும் தேவாலயத்துக்கு செல்லவும், வீட்டில் ஜெபிக்கவும், உமக்கு பிரியமாக வாழவும், பாவத்திலிருந்து விலகி ஆண்டவரே இந்த வேதத்தை வாசித்து இந்த வேதத்தின்படி வாழவும் கிருபை செய்யுங்கப்பா. கிருபை செய்யுங்கப்பா. கிருபை செய்யுங்கப்பா. கர்த்தாவே நீர் பெரியவர் பெரியவர் பெரியவர். நீர் இரக்கமுள்ளவர் அப்பா. நீர் மனதுருக்கம் உள்ளவர் அப்பா. எங்கள் மேல் மனதுருகும் ஆண்டவரே. எங்கள் மேல் இறங்கும் அப்பா. எங்கள் மேல் மனதுருகும் அப்பா. எங்கள் மேல் இறங்கும் அப்பா. எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னியுங்கப்பா. நாங்கள் உமக்கு பிரியமாக வாழ எங்களுக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் தந்து உதவுங்கப்பா. எங்களுக்கு இங்கே வந்திருக்கிற ஊழியக்காரர்கள் எல்லாரையும் ஆண்டவரே கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே எங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் எங்களை பத்திரமாக பாதுகாத்து நடத்துங்கப்பா. இந்த மாதம் முழுவதும் உமக்கு பிரியமாக நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. எல்லா காரியங்களும் எங்களுக்கு நன்மையாக நடத்தி தாருங்கப்பா. ஆண்டவரே வீட்டில் படுக்கையாக இருக்கிறவர்களுக்கு சுகம் கொடுங்கப்பா.
வீட்டில் படுக்கையாக இருக்கிறவர்களுக்கு சுகம் கொடுங்க. படிப்பு வராதவர்களுக்கு படிப்பை கொடுங்க, ஞானத்தை கொடுங்க. எக்ஸாம் எழுதியிருக்கிறவர்களுக்கெல்லாம் எக்ஸாம் பாஸ் ஆக கிருபை செய்யுங்க. எக்ஸாம் பாஸ் ஆகி அவர்கள் உயர்ந்த நிலைமைகளில் வளர்ந்து வர ஆண்டவரே, அவர்கள் உயர்ந்த நிலைமையில் வர கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்கப்பா. வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுங்கப்பா. வேலை செய்ய ஆரோக்கியம் இல்லாதவர்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுங்கப்பா. வேலை செய்ய ஆரோக்கியம் இல்லாதவர்களுக்கு ஆரோக்கியம் கொடுங்கப்பா. எல்லா ஆசீர்வாதங்களையும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கொடுத்து உதவுங்கப்பா. இங்கே வந்திருக்கிறவர்கள் ஒருவரும் வெக்கப்பட்டு போகாதபடி கிருபை செய்யுங்கப்பா. உம்மை விசுவாசிக்க கிருபை செய்யுங்கப்பா. உம்மை தொழுது கொள்ள கிருபை செய்யுங்கப்பா. உம்மையே நம்பி உமக்கு பிரியமாக வாழ கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, இந்த பகுதி சுற்றுவட்டார பகுதி மக்கள் குடும்பங்களை எல்லாம் ஆசீர்வதியுங்கப்பா. வீடுகளில் படுக்கையாக இருக்கிறவர்களுக்கும் சுகத்தை கொடுத்து உதவுங்கப்பா. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.